இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2025ஆம் ஆண்டு ஜூலை செக்ஷன் முழு நேரம் மற்றும் பகுதி நேர PhD அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2025ஆம் ஆண்டு ஜூலை செக்ஷன் PhD அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamiluniversity.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கும் லாங்குவேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த லாங்குவேஜ்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஆங்கிலம், தமிழ் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. உடனே இந்த மாதிரி தமிழ் யூனிவர்சிட்டியோட வெப் பேஜ் ஓபன் ஆகும். இதுல கீழே வரும்போது நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க, நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல நோட்டிபிகேஷன் இருக்கு. ஜூலை 25 அன்று இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் PhD அட்மிஷன், கீழே ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் PhD அட்மிஷன் ஜூலை 2025 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸை பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த ப்ராஸ்பெக்டஸ், அதாவது விளக்க கையேடு. PhD அட்மிஷன் பற்றிய முழு தகவல்களும் இந்த விளக்க கையேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தேசிய தர மதிப்பீட்டு குழுவின் B+ தகுதி பெற்றது. 2025 ஜூலை செக்ஷன் தமிழ் பல்கலைக்கழக முனைவர் பட்ட படிப்புக்கான முழு நேர பகுதி நேர சேர்க்கை விவர கையேடு. ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் தமிழ் யூனிவர்சிட்டி PhD அட்மிஷன் ஃபுல் டைம் பார்ட் டைம். விண்ணப்பிப்பதற்கு முன் முனைவர் பட்ட விதிமுறைகளை படித்து ஒளிவிடங்கள் தகுதியை உறுதி செய்து கொள்ளவும். அப்புறம் இணையதள லிங்க், தொடர்பிற்கு தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. பொருள் அடக்கம் கொடுத்திருக்காங்க. பல்கலைக்கழகம் பற்றிய ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி, பண்பாடு, வரலாறு, கலை, அறிவியல் ஆகியவற்றை ஆய்வு செய்யும் ஒரு உயராய்வு மையமாக 1981ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் தொடங்கப்பெற்றது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் இயற்கை வளம் சூழ்ந்த எழில்மிகு நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. பல்கலைக்கழக நல்கை குழுவின், அதாவது UGC தேசிய தர மதிப்பீட்டு கல்வி குழுமத்தின் NAAC B+ தரப்புள்ளி பெற்ற இப்பல்கலைக்கழகம் 5 புலன்களில் 26 துறைகளுடன் இயங்கி வருகிறது. சிறப்புகள் மற்றும் வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள் மற்றும் வசதிகள் கொடுத்திருக்காங்க. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வு நூலகம், சிறந்த கல்வியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுதல், மாணவர்கள் பயன்படுத்த இணையதள வசதி, வேலைவாய்ப்பு வழிகாட்டி மையம், ஆய்வுக்கூட வசதி, ஈரபாலருக்கான தனித்தனி விடுதி வசதி, பட்டியல் பழங்குடி இனத்தவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான மத்திய மாநில அரசுகளின் கல்வி உதவித்தொகை, பல்கலைக்கழக நல்கை குழுவால் நடத்தப்படும் தேசிய தகுதி தேர்வு, மாநில தகுதி தேர்வுக்கான இலவச பயிற்சிகள், அதாவது NET, SCT, CSIR, ICHR ஆகிய தேர்வுகளுக்கான பயிற்சியும் வழங்கப்படும். போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகள், மேம்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி கூடம், தரம் வாய்ந்த உள் மற்றும் வெளி விளையாட்டு மைதானம் ஆகியவை இந்த பல்கலைக்கழகத்தின் சிறப்பு அம்சங்களாகும். முனைவர் பட்ட சேர்க்கை படிநிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சேர்க்கை அறிவிப்பு, நுழைவுத் தேர்வு தேர்ச்சி அல்லது NET, SCT, JRF, GATE தகுதி பெற்றவர்களும் ICCR நல்கை பெற்ற அயலக மாணவர்களுக்கும் முனைவர் பட்ட பொது நுழைவுத் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அடுத்தது முனைவர் பட்ட சேர்க்கை விண்ணப்பித்தல், நேர்காணல், மாணவர் சேர்க்கை. இவ்வாறு இந்த சேர்க்கை படிநிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முனைவர் பட்டம் வழங்கும் துறைகள், ஏற்பளிக்கப்பட்ட ஆய்வு மையங்களில் ஒளிவிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகத்தின் துறைகளிலும் ஏற்பளிக்கப்பட்ட ஆய்வு மையங்களிலும் முழு நேர மற்றும் பகுதி நேர முனைவர் பட்ட படிப்பிற்கு ஜூலை 2025 பருவத்தில் கீழ்கண்டவாறு ஒளிவிடங்கள் உள்ளன. ஒளிவிடங்கள் உள்ள துறைகளுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். துறைகள், சேர்க்கைக்கான இடம், ஒளிவிடங்கள், அயலக மாணவர் சேர்க்கைக்கான இடம், ஒளிவிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. துறை வாரியாக எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. துறைகள் பாத்தீங்கன்னா சிற்பத்துறை, இசைத்துறை, நாடகத்துறை, ஓலைச்சுவடித்துறை, அரிய கையெழுத்துச்சுவடித்துறை, கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை, கடல்சார் வரலாறு மற்றும் கடல்சார் தொல்லியல், அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை, மொழிபெயர்ப்பு துறை, அகராதியியல் துறை, சமூக அறிவியல் துறை, அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை, கல்வியல் மற்றும் மேலாண்மையியல் துறை, இலக்கியத்துறை, மொழியியல் துறை, மெய்யியல் துறை, பழங்குடி மக்கள் ஆய்வு மையம், நாட்டுப்புறவியல் துறை, இந்திய மொழிகள் மற்றும் ஒப்பிலக்கிய பள்ளி, சித்த மருத்துவத்துறை, கணிப்பொறி அறிவியல் துறை, தொழில் மற்றும் நில அறிவியல் துறை, தொல்லியல் துறை, கட்டடக்கலை துறை, சுற்றுச்சூழல் மற்றும் மூலிகை அறிவியல் துறை, நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறை. இவ்வாறு
26 துறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒளிவிடங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. தகுதிக்கு ஏற்ப விண்ணப்பிக்கலாம். தமிழ் பல்கலைக்கழகத்தால் ஏற்பளிக்கப்பட்ட புற ஆய்வு மையம், நிறுவனத்தின் பெயர், தொடர்பு முகவரி, தொலைபேசி எண்கள், ஒளிவிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உலக தமிழராட்சி நிறுவனம், தரமணி, சென்னை. இங்கு 10 ஒளிவிடங்கள் உள்ளது. சேர்க்கையின் போது ஆய்வேடு சமர்ப்பித்தலின் அடிப்படையில் ஒளிவிடங்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்படலாம். கல்வி தகுதி புற விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழக நல்கை குழு விதிமுறைகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து 3 ஆண்டு இளநிலை மற்றும் 2 ஆண்டு முதுநிலை கல்வி படிநிலைகளில் படித்தவராக இருத்தல் வேண்டும். முதுநிலையில் 55% மதிப்பெண்கள் அல்லது அதற்கு இணையான தரம் பெற்றிருத்தல் வேண்டும். பட்டியல், பழங்குடியினத்தவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகிய பிரிவினர்கள் பல்கலைக்கழக நல்கை குழு விதிமுறைகளின்படி முதுநிலை பட்ட படிப்பில் குறைந்தது 50% மதிப்பெண்கள் பெற்றிருத்தல் வேண்டும். சான்றப்பம் பெற்ற உரிய சாதி சான்றிதழ் இணைத்தல் வேண்டும். சித்த மருத்துவம் போன்ற படிப்புகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு +2 முடித்து 5 ஆண்டு மருத்துவ படிப்பு முடித்தவர்கள் இந்த PhD மாணவர் சேர்க்கைக்கு கலந்து கொள்ளலாம். சேர்க்கைக்கு டெர்செட் எனப்படும் தமிழ் யூனிவர்சிட்டி நடத்துகின்ற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நுழைவுத் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது NET, SET, SLET, JRF, GATE தேர்வில் தகுதி பெற்றவர்களும் ICCR நல்கை பெற்ற அயலக மாணவர்களும் முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். பகுதி நேர முனைவர் பட்ட சேர்க்கைக்கு உரிய பணியனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தடையின்மை சான்றிதழ் இணைக்க வேண்டும். முனைவர் பட்டம் பதிவு செய்வதற்கான வயது வரம்பு 60 ஆண்டுகள் ஆகும். மேலும் விவரங்களுக்கு தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் அளிக்கப்பட்டுள்ள முனைவர் பட்ட விதிமுறைகளை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளவும். முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பித்தல். முனைவர் பட்ட சேர்க்கைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் டெர்செட் 2024 நடைபெற்ற நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் UGC, NET, JRF, SET, SLET, GATE தகுதி பெற்றவர்களும் ICCR புற நல்கை பெற்ற அயலக மாணவர்களும் தற்போது விண்ணப்பிக்கலாம். சேர்க்கைக்கு தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்திலிருந்து முனைவர் பட்ட சேர்க்கைக்கான விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து படியெடுத்து அஞ்சல் வழி உரிய இணைப்புகளுடன் விண்ணப்பிக்க வேண்டும். சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் முன்னர் தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில், அதாவது www.tamiluniversity.ac.in உள்ள முனைவர் பட்ட விதிமுறைகள் PhD ரெகுலேஷன் நன்கு படிக்கவும். விண்ணப்பத்தை அசல் +1 நகல் எடுத்து உரிய சான்றிதழ்களின் இணைப்புகளுடன் இயக்குனர், கல்வி நிலை ஆய்வு இயக்ககம், தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் 613010 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். நேர்காணல். முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். JRF, GATE தகுதி பெற்றவர்களுக்கு நேர்காணலில் முன்னுரிமை அளிக்கப்படும். NET, SET தகுதி பெற்றவர்கள் டெர்செட் தகுதி பெற்றவர்களுக்கு இணையாக கருதப்படுவார்கள். நேர்காணலுக்கு 1:5 என்ற விகிதத்தில், அதாவது ஒரு இடத்திற்கு 5 மாணவர்கள் அழைக்கப்படுவார்கள். நேர்காணல் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை ஆகிய 2 இடங்களில் நடைபெறும். நேர்காணலுக்கு வருபவர்கள் தங்களது முனைவர் பட்ட ஆய்வு குறித்து 1000 சொற்களுக்கு மிகாமல் ஆய்வு வரைவை 4 நகல்கள் கொண்டு வர வேண்டும். நேர்காணலுக்கு வரும்போது அனைத்து அசல் சான்றிதழ்களையும் அதற்குரிய தன்னொப்பமிட்ட, அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் நகல்களையும் கொண்டு வர வேண்டும். பகுதி நேர விண்ணப்பதாரர்கள் பணியாற்றி வரும் நிறுவனத்திலிருந்து NOC சான்றிதழ் பெற்று வர வேண்டும். விண்ணப்ப கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. PhD சேர்க்கைக்கு விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவு மாணவர்கள் 1000 ரூபாயும், ஆதி திராவிடர், பழங்குடியினர் 500 ரூபாயும் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இறுதி நாள் 18/8/2025. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்திலிருந்து விண்ணப்பத்தை தரவிறக்கம் செய்து அச்செடுத்து அஞ்சல் வழி விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணங்கள் தமிழ் பல்கலைக்கழக இணையவழி SBI கலெக்டரில் செலுத்தப்பட வேண்டும். அல்லது நேரில் விண்ணப்பிப்பவர்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தமிழ் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்கலாம். நிறைவு செய்த விண்ணப்பத்தினை சான்றுகளின் 2 நகல்களுடன் இயக்குனர், கல்வி நிலை ஆய்வு இயக்ககம், தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் 613010 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணங்கள் தவறுதலாக வேறு கணக்கில் செலுத்தப்பட்டாலோ 2 முறை செலுத்தினாலோ மீள வழங்கப்பட மாட்டாது. நேர்காணலுக்கு வரும்பொழுது கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள். நேர்காணலுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மட்டும் அழைக்கப்படுவார்கள். அசல் சான்றிதழ்கள், விண்ணப்பத்தின் நகல், தேவையான சான்றிதழ்களின் நகல்கள் 2 படி, 2 கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் நேர்காணலுக்கு கொண்டு வர வேண்டும். முனைவர் பட்ட சேர்க்கை தொடர்பான கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விவரம், முழு நேரம் மற்றும் பகுதி நேர கட்டண விவரம். விண்ணப்ப கட்டணம் கலை 1000, அறிவியல் 1000, பகுதி நேர மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். சேர்க்கை கட்டணம் 1000, கல்வி கட்டணம் 10,000, சிறப்பு கட்டணம் 4000, நூலக கட்டணம் 2000, சோதனை கூட கட்டணம், விளையாட்டு கட்டணம், பதிவு கட்டணம், வைப்பு தொகை,
உட்கட்டமைப்பு கட்டணம், மாணவர் கூட்டுறவு நிதி, முன்னாள் மாணவர் சங்க நிதி, இவ்வாறு முழு நேர மற்றும் பகுதி நேர சேர்க்கைக்கான கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். அனைத்து விதமான கட்டண விவரங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி கட்டணங்கள் தமிழ் பல்கலைக்கழக மற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தால் ஏற்பளிக்கப்பட்ட ஆய்வு மையங்களில் பயிலும் மாணவர்களுக்கும் பொருந்தும். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் பின்னிணைப்பு முனைவர் பட்ட பாடங்களுக்கான தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. துறையின் பெயர் முனைவர் பட்ட படிப்பு. முனைவர் பட்ட படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பதாரரின் முதுநிலை, முதுகலை அறிவியல் பாட தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு துறையிலும் உள்ள முனைவர் பட்ட படிப்புகளுக்கான கல்வி தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் ஒருமுறை தெளிவாக இந்த விளக்க கையேட்டை வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது முனைவர் பட்ட சேர்க்கை விண்ணப்பம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் முனைவர் பட்ட சேர்க்கை விண்ணப்பம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த PhD ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட்லேயே இந்த விண்ணப்ப படிவத்தில் வண்ண நிழல் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும். அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டப்பட வேண்டும். விண்ணப்ப எண் கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் பெயர், ஃபாதர் அல்லது கார்டியன் நேம், தாய் பெயர், தொடர்பு முகவரி, அலைபேசி எண், வாட்ஸ்அப் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, இரண்டாவது மின்னஞ்சல் முகவரி இருப்பின் எழுதிக்கோங்க. அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ், ஆதார் எண் போன்ற விவரங்கள் தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக பிறந்த தேதி, நாள் மற்றும் ஆண்டு, பாலினம், அயல்நாடு வாழ் இந்தியரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அயலக வாழ் இந்தியரா, இந்திய குடிவழியினரா, ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. சாதி பிரிவு போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளியா கேட்கிறாங்க. ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கல்வி தகுதிகள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இளநிலை, முதுநிலை, ஆய்வியல் நிறைஞர் போன்ற படிப்புகளுக்கான பாடம் பயின்ற வாரியம், கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தின் பெயர், பதிவு எண், சப்ஜெக்ட், தேர்ச்சி பெற்ற நாள், மதிப்பெண் பெற்றது, மொத்தம், ஒட்டுமொத்த தரப்புள்ளி, சராசரி, பெற்ற தரப்புள்ளி, அந்த மாதிரி கல்வி தகுதி விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக தமிழ் பல்கலைக்கழக முனைவர் பட்ட பொது நுழைவுத் தேர்வு அல்லது NET, SET, CSIR, UGC, JRF தேர்ச்சி பெற்ற விவரம், மதிப்பெண், விழுக்காடு, தகுதி பெற்ற நாள் போன்ற விவரங்களை எழுத வேண்டும். அதன் பிறகு திட்ட தகைமை, இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு தகைமை டீட்டெயில்ஸ் இங்கே எழுத வேண்டும். பகிலும் முறை, முழு நேரம் அல்லது பகுதி நேரமா இங்கே எழுதிக்கோங்க. பணி விவரம், பகுதி நேரம் எனில் தற்போது பணிபுரியும் நிறுவனத்தின் தரையில்லா சான்று இணைக்கவும். அதன் பிறகு முனைவர் பட்ட பாடம், துறையிடை பாடம், முனைவர் பட்டம் சேர விரும்பும் துறை, ஆய்வு மையம், ஆய்வுக்களம், ஆய்வு தலைப்பு போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப கட்டணம் செலுத்திய விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. வங்கியின் பெயர், வரைபொலை எண், விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படிங்கறத இங்க எழுதிக்கோங்க. விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ரசீது விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். கடைசியா ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரரும் கையொப்பமிட வேண்டும். குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முழுமையாக நிறைவு செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்ப படிவத்துடன் கீழ்காணும் சான்றிதழ்களின் சான்றப்பமிடப்பட்ட நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். மாற்றுச் சான்றிதழ், அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்கள், பட்டச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை போன்றவை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை 18/8/2025 முன்பாக இயக்குனர், கல்வி நிலை ஆய்வு இயக்ககம், தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் 613010 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே 2025ஆம் ஆண்டு PhD ஃபுல் டைம் அல்லது பார்ட் டைம் அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு அனுப்பி வைத்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.